வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். சினிமா டிக்கெட்ல இருந்து மஸ்ட் வாட்ச் 10 மலையாள மூவிஸ். மிஸ் பண்ணீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். இப்படியெல்லாம் படம் இருக்கா? பெஸ்ட் மலையாள மூவிஸ் வி வாட்ச்ட். மஸ்ட் வாட்ச் மூவிஸ் ஃபார் சினிமா லவர்ஸ். ஓகே, இப்போ இந்த மூவிஸ்லாம் சினிமா லவர்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நானும் சினிமா லவர் தான், கண்டிப்பாக எனக்குமே இந்த மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து மலையாள மூவிஸ் நிறையா பார்த்துருக்கேன். ஐ மீன் நிறையா பார்த்ததில்ல, ஆனால் பார்த்துருக்கேன். நான் பார்த்த மூவிஸ்லாம் இவரோட லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நம்ம சினிமா டிக்கெட் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸான உங்களையும் எங்களையும் இணைக்கக்கூடிய ஒரே விஷயம் சினிமா. அந்த சினிமாவை நாங்கள் திரும்ப திரும்ப பார்க்குற பழக்கம் உடையவங்க. டே மச்சான், இது தெரியுமா உனக்கு, அது தெரியுமா, சீன் பார்த்துருக்கியா, இதில் இப்படி ஒன்று இருக்குன்னு டீட்டெயில்ஸ் பேசிப்போம். அதே மாதிரி படம் மொக்கையா இருந்தாலும் எங்களுக்குள்ளேயே கலாய்ச்சி பேசிப்போம். இதையே நம்ம யூடியூப்ல பண்ணா என்னன்னு யோசிச்சு ஆரம்பிச்சதுதான் நம்ம சினிமா டிக்கெட் சேனல். அந்த வகையில் எங்களுக்கு இன்னொரு பழக்கம் மலையாள படம் பார்க்கறது. அதாவது நல்ல கண்டென்ட் ட்ரிவன் படங்கள். சில நேரங்களில் தமிழ் சினிமா போயிருக்கோம், நல்ல படம் எதுவுமே ரிலீஸ் ஆகாம. அப்பெல்லாம் மலையாள சினிமா தான் எங்களுக்கு ஊர்கா. லாக்டவுன்ல எல்லாம் மலையாள படங்கள் மட்டும் இல்லனா மண்டையே வெடிச்சிருக்கும். இருந்தீங்கன்னா கண்டிப்பா மலையாள படங்கள் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு செம தீனி தான். நாங்க ரசிச்சு கலாய்ச்ச விஷயங்களை உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு பிடிச்சது, அதே மாதிரி நாங்க பார்த்ததுல எங்களுக்கு பிடிச்ச மலையாள படங்களை உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது தான் இந்த வீடியோ. ரொம்ப ஃபெமிலியரான மூவிஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். அதாவது திருஷ்யம், ஆவேசம், மஞ்சுமேல் பாய்ஸ், பிரேமலு அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு நீங்க பார்க்காத படங்களா சொல்ல முயற்சி பண்றேன். கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்கும். இந்த படம் இது பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அன்பே சிவம் மாதிரியான ஒரு மூவி தான் அது. பேர் சார் டக்குன்னு ஞாபகம் வரல. I hope there will be no spoilers. படம் உடல் ஒரு சாதாரண கதையா ஆரம்பிக்கிற இந்த படம் போக போக மரண த்ரில்லரா மாறிடும். ஷைனிங்கிற இந்த பொண்ணு தான் மெயின் லீடு கேரக்டர். வயசான மாமனார் மாமியார் கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. மாமியார் படுத்த படுக்கையா இருக்காங்க. முழு நேரமும் அவங்கள பாத்துக்கிறது தான் இவங்களுக்கு வேலையே. மோஷன் போறதை கிளீன் பண்றது வரைக்கும் இவங்க தான். மாமனாரும் பாத்துப்பாரு. ரொம்ப நல்ல ஃபேமிலி. ஆனா இப்படி ஒரு கஷ்டமான தோணும் போதுதான் தெரியுது இந்த ஷைனிக்கு ஒருத்தன் கூட கள்ள தொடர்பு இருக்கும்னு. பக்காவா யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணி இருப்பாங்க. ஒரு நாள் யாருக்கும் தெரியாம எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த கள்ளக்காதலான வீட்டுக்கு வர சொல்லி, இந்த கிழவியை பாத்துக்கிறதுலயே என் லைஃப் போகுது, என்னால சுத்தமா முடியல, இப்போவே இந்த கிழவியை போட்டு தள்ளலான்னு சொல்லி சைலண்டா கிழவி ரூமுக்கு போய் ஒரு துண்டை கழுத்துல போட்டு இறுக்கி போட்டு தள்ளிட்டு ரூமுக்கு வந்த அப்புறம் கிழவி செத்துச்சா இல்லையான்னு ஒரு டவுட் வந்துடும். ஏன்னா கிழவி கள்ளக்காதலனோட இவனும் வந்து கொல்றத பாத்துருச்சு. திரும்ப கிழவி ரூமுக்கு போய் செக் பண்ணும்போது கிழவி டெட்டு தான். ஆனா கிழவிய கொல்ல யூஸ் பண்ண துண்டை அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த துண்டு அங்க இல்ல, அந்த கிழவன் தான் எடுத்திருப்பான்னு. அங்க போய் பார்த்தா கிழவன் டீப் ஸ்லீப்ல இருப்பான். சரி, கள்ளக்காதலனை வெளியே அனுப்பலான்னு பார்த்தா எல்லா டோரும் லாக் ஆகி இருக்கு. இதுக்கப்புறம் இந்த நைட்டுக்குள்ள என்ன ஆகுதுங்கிறது தான் மீதி கதை. படம் முடிகிற வரைக்கும் எட்ஜ் ஆஃப் த சீட்ல நகம் கடிச்சிட்டு பாக்குற மாதிரியான செம த்ரில்லிங்கா இருக்கும். அமேசான் பிரைம்ல இருக்கு, பார்த்துட்டு சொல்லுங்க. டோன்ட் பிரீத் மரியோ. കേറിയെന്നാ തോന്നുന്നേ. ഞാൻ പേടിച്ച മുറിയിൽ കഥ കടിച്ചിരിക്കുക. கிரைம் த்ரில்லரோட சிறப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு கொலை நடக்கும். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு பல பேர் மேல டவுட் வந்து கடைசியா நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு ஆள் தான் கொலையாளியா இருப்பாங்க. ஸோ கிரைம் த்ரில்லர் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜான்ரா. அந்த வகையில இப்ப பார்க்க போற மலையாள படம் கோலம். வீட்டுக்குன்னு ஒரு கம்பெனி, அதோட MD இசாக் ஜான் ஆபீஸ்ல சொல்றாரு. பட் எல்லாரும் எப்படிப்பட்ட கேரக்டர்னே எஸ்டாப்லிஷ் பண்றாரு. அப்புறம் MD இசாக் பாத்ரூம் போறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் கதவு திறக்கல. அப்புறம் போலீஸ்ல சொல்லி கதவை உடைச்சு பார்த்தா அவர் கீழே விழுந்து செத்து கிடக்குறாரு. விழுந்ததுல மண்டை உடைஞ்ச ரத்தம் வந்திருக்கு. ஆனா போலீஸோட இன்ஸ்டிங்க்ட் இது கொலைன்னு சொல்லுது. உள்பக்கம் தாழ்பால் போட்டிருக்கு. வேற யாரும் உள்ள போக வழி இல்ல. ஸோ ஆபீஸை க்ளோஸ் பண்ணி யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரோட மொபைலையும் வாங்கி வச்சுட்டு எவ்வளவு நாள் ஆனாலும் யாரு கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டு தான் எல்லாரையும் வெளியே விடுவேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாரு போலீஸ். யாரு எப்படி எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் மீதி கதையே. இதுவும் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் தான். அதான் ஸ்பாயிலர் வந்து ஓப்பனிங் கதை இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பட் என்ன கதை அப்படின்னு சொல்லல. அது வரைக்கும் சந்தோஷம். படம் மாதிரி பேய் கருப்பு உருவத்துல வந்து பயமுறுத்துறது, யாரோடம்பளையாவது பூந்து விளையாட்டு காட்டுறது, மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து காமெடி பண்றது, இந்த மாதிரி எந்த டிராமாவும் இல்லாம உண்மையா ஒருத்தங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை உணர்ந்து அது அவங்களை எந்த அளவுக்கு ஹார்ன் பண்ணுன்னு ரொம்ப ரியலிஸ்டிக்கா காட்டின படம் தான் பூதகாலம். மலையாளம் ஒரு படம் வந்துச்சு. பூதகாலம்னு ஒரு ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் இதை கூட பார்த்தே ஆகணும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டு உட்காந்துருக்கோம், உடம்பு போடுறோம். ஃபஸ்ட்டு ஷாட்டு ஒரு பாட்டி வந்து நிறைய முடியெல்லாம் வச்சு வருவாங்க. ஆனால் பேய் கிடையாது.
பாட்டி வருவாங்க, அதுக்கே பாத்துரே அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஷா தன்னோட மகன் வினுவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரேவதியா? நோய்வாய்ப்பட்ட பாட்டியை பாத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயே இறந்து போறாங்க பாட்டி. வினுவுக்கு வேலை எதுவும் கிடைக்காம டிப்ரெஷன்ல ஓவரா சரக்கு போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டுல வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க. இவனுக்கு ஓவர் டிப்ரெஷன்ல இப்படி ஆயிடுச்சுன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையில அந்த வீட்டுல என்ன பிரச்சனை, இந்த வினு எப்படி அதுல இருந்து வெளியே வர்றான்னு நீங்க ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில இடங்கள்ல மிரட்டி விட்டுருப்பாங்க. ஸ்பாயில் பண்ணிடாதீங்க ஐயா. நல்ல வேலை. ட்ரெய்லர் கட்டு நினைக்கிறேன். த்ரில்லர் மூவி தான். நம்ம ஃபகத் ஃபாசிலும் ஐஸ்வர்யா லட்சுமியும் நடிச்சது. இந்த படத்தை ஃபுல்லா பாத்தீங்கன்னா பார்த்து முடிக்கும் போது கூஸ்பம் கேரண்டி. இந்த படத்தோட பேரு வரதன். ஃபகதும் ஐஸ்வர்யாவும் துபாயில கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே வேலைக்காக செட்டில் ஆயிருப்பாங்க. அப்போ இந்த பிரியாங்கிற கேரக்டர் கன்சீவ் ஆகி அது மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க மனநிலை ரொம்ப மோசமாகுது. ஸோ இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு கேரளால இருக்க பிரியாவோட பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்க்கு வர்றாங்க. ஆனா பிரியாவை யாரோ எப்பவும் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காங்கன்னு அவளுக்கு ஃபீல் ஆகும். ஒரு நாள் பிரியா குளிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஜன்னல் வழியா பாக்குறான். அது அபின் மேத்யூ, அதாவது ஃபகத் ஃபாசில் கிட்ட சொல்ல அபின் அந்த ஜன்னலை நியூஸ் பேப்பர் போட்டு ஒட்டி ஃபுல்லா கவர் பண்றான். அடுத்த நாள் பிரியா வெளியே போயிருக்கும் போது ஜன்னல் வழியா பார்த்தவன் ஒரு குரூப்போட வந்து பாலியல் சீண்டல் பண்றான். அவங்க நிறைய பேர் இருக்கனால தனியால ஃபகத் ஃபாசிலால எதுவும் பண்ண முடியல. ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாம போகுது. இப்படி கதை ஸ்லோவா போனாலும் கடைசி 15 நிமிஷத்துல நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. இவ்வளவு நேரம் பொறுமையா வெயிட் பண்ணதுக்கு அந்த 15 நிமிஷம் செம வர்த்தா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருவாரோ. நெக்ஸ்ட் பார்க்க போறதும் ஒரு கிரைம் த்ரில்லர் தான். ஆனா யூஸ்வலான கிரைம் த்ரில்லர்ல வர்ற மாதிரி கொலை நடந்து கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. இந்த படம் பேரு தொண்டி முதலும் திருக்ஷாக்ஷியும். சுராஜும் நிமிஷா சஜினும் அப்போதான் கமிட் ஆயிருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நிமிஷாவுக்கு பின்னாடி சீட்ல ஃபகத் உட்காந்து தூங்கிட்டு இருப்பாரு. தூங்குற மாதிரி அப்படியே ஆக்டிங்க போட்டு நிமிஷா கழுத்துல இருக்கிற செயினை பொறுமையா கட் பண்ணி அதை உருவி எடுக்கும்போது நிமிஷா திரும்பி பார்க்க அதை வாயில போட்டு முழுங்கிடுவாரு ஃபகத். அப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுறாங்க. லாஸ்ட்ல செயின் கிடைச்சதா இல்லையாங்கிறது தான் கதை. எப்படியெல்லாம் கதை யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த சாதாரண விஷயத்தை வச்சு செம்ம த்ரில்லிங்கா கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு மலையாள இண்டஸ்ட்ரி ஃபேமஸ் அந்த ஃபீலை கொடுக்கும் இந்த தொண்டி முதலும் திருக்ஷாக்ஷியும். சின்ன சின்ன சிம்பிளான ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மூவியா எடுப்பாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிரட்டி விடுற சைக்கோபாத் இருக்கிற மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கான படம் தான் அஞ்சாம் பாதிரா. அன்பர் ஹுசைன் கொச்சின் கிரைம் பிரான்ச்ல ஜாயின் பண்றாரு. கொஞ்ச நாள்லயே ஒரு நைட் கொச்சின் டிஎஸ்பியவே கடத்திடுறாங்க. யாரு என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா டிஎஸ்பி பாடி கிடைக்குது. ஆனா உடம்புல கண்ணும் ஹார்ட்டும் இல்லாம இருக்கு. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து போலீஸா பார்த்து கொலை பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே பாடி கிடக்கும். ஆனா யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோ அன்வர் ஹுசைன் எப்படி அவரோட டீமோட அடுத்தடுத்து க்ளூவை கண்டுபிடிச்சு லீட்ஸை வச்சு கொலையாளியை கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை. ராட்சசனுக்கு எந்த அளவும் குறைவில்லாம அதே பயத்தையும் பதட்டத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த அஞ்சாம் பாதிரா. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ்க்குலாம் பஞ்சமே இல்லைங்க. ஐ மீன் அது எப்பயுமே சலிக்காத மாதிரி தான் ஒரு ஜானர். எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படம். திருஷ்யம் படத்தோட டைரக்டர் ஜீத்து ஜோசப் டைரக்ட் பண்ண படம் தான் இது. ஸோ திருஷ்யம் மாதிரியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் த்ரில்லிங்கோட கலந்து இருக்க படம் தான் இந்த கூமன். படத்துல மெயின் கேரக்டர் கிரிசங்கர். ஒரு சாதாரண சிபிஓவா ஒரு கிராமத்துல இருப்பாரு. ரொம்ப புத்திசாலி. பெரிய ஆபீசரால முடிக்க முடியாத கேஸ கூட கரெக்டா வேற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு துப்பு துளக்கி கண்டுபிடிப்பாரு. அதனால சிஐஎஸ்ஐன்னு பெரிய போலீஸ் எல்லாருமே இவர் பாராட்டுவாங்க. ஆனா ஊருக்குள்ள இருக்கிற சில பேருக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது. இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல இப்போ இருக்க சிஐ ரிட்டையர் ஆகி புது சிஐ ஜாயின் பண்றாரு. ஒர்க்ல பல இடத்துல பல பேர் முன்னாடி இவரை அசிங்கப்படுத்துறாரு. நாளாக ஆக நம்ம கிரிக்கு வெறுப்பு ஆகுது. ஓவரா டிப்ரெஷன் ஆகி விரக்தியில ஒயின் ஷாப் போய் சரக்கு போட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு திருடன் இருக்கான். பல முறை இவன் திருடி யாரு திருடுனானே கண்டுபிடிக்க முடியாம ஒரு போலீஸ் பேரே கெட்டு போய் அசிங்கப்பட்டு போனதை சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம கிரிக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த புது சிஐயை இப்படி அசிங்கப்படுத்தி அலைய விட்டா என்னன்னு. சோ அந்த திருடனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து எப்படி மாட்டாம திருடுவேன்னு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஆனா திருடன் திருடுற காசு பொருளை விட திருடும் போது இருக்கிற போதையை பத்தி சொல்றான். ஒரு டைம் திருடி சுகம் கண்டுட்டா அப்புறம் அந்த போதையிலிருந்து வெளியே வரவே முடியாதுன்னு சொல்லுவான். அந்த சீனே செமையா இருக்கும். ஸோ நம்ம போலீஸ் பகல்லையே போலீஸாவும்
நைட்டு திருடனாவும் மாறுவாரு. பல திருட்டு பண்ணுவாரு. எல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் நினைச்ச மாதிரியே அந்த புது சிஐக்கு பேரு கெட்டு போயிரும். நம்ம திருடனா மாட்டிக்கணும்னு அமைதியா இருப்பான். ஆனா அந்த போதை அவனை விடாது. மறுபடியும் திருட போவான். போய் அந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மாட்டிக்குவான். அவன் மூஞ்சிய வேற பார்த்து கிரி நீதான் அந்த திருடனான்னு கேட்டுருவான். நம்ம ஆளு பயந்துட்டு ஊரை விட்டே ஓடிடுவான். பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருப்பான். சரி மாட்டினாலும் பரவாயில்லன்னு பின்னாடி ஊருக்கு வருவான். வந்து பார்த்தா இவன் திருடும் போது பார்த்தவன் தூக்குல தொங்கிட்டு இருப்பான். சரியான ஷாக்கு. இளவு வீட்டுல ஊரே கூடி இருக்கும். அப்போ நம்ம ஹீரோக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வரும். அவன் டேய் கிரி நீதானடா திருடன் தெரியும்டா உன்னை மாட்டி விடுறேன்னு சொல்ல இவன் தப்பிச்சு ஓடுறதும் இருக்கும். இதுக்கப்புறம் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்ப யார் அந்த வீடியோ அனுப்புனாங்க, அதுல இருந்து இவன் எப்படி தப்பிக்கிறாங்கிறது தான் மீதி கதை. இதுக்கப்புறம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். போலீஸ் திருடனா மாதிரி வேணான்னு விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வருது. ஒரே ஒரு இடத்துக்குள்ளேயே வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் படம் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 12th மேன். காலேஜ்ல ஒன்னா படிச்ச 11 பேர் ஒரு ரெசார்ட்டுக்கு போறாங்க. நைட்டு சரக்க போட்டுட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க. ரொம்ப காலமா இவங்க யாரும் மீட் பண்ணிக்காததால இவங்களுக்குள்ள பல சீக்ரெட்ஸ் இருக்கலாம். அதை வெளியே கொண்டு வரதுக்காக எல்லாரும் போனை டேபிள் மேல வைக்கணும். இனி யாருக்கு கால் வந்தாலும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசணும். மெசேஜ் எது வந்தாலும் எடுத்து சத்தமா படிக்கணும்னு அந்த கேம் ஆரம்பிப்பாங்க. அதுல பல அந்தரங்கமான ரகசியங்கள் வெளியே வந்து சில பேருக்கு சீரியஸான சண்டை வருது. ரெசார்ட்ல அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த கேப்ல 11 பேர்ல ஒரு ஆள் செத்து போறாங்க. யாரு கொன்னதுன்னு தெரியல. அப்ப போலீஸா இருக்க மோகன்லால் அதே ரெசார்ட்ல தங்கி இருக்காரு. எல்லாரையும் மிரட்டி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஒரு ரூம்ல உட்கார வச்சு அதே கேமை திரும்ப விளையாட வச்சு யாரு கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்பாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த 12th மேன். மியூசிக் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது சில படங்கள் எல்லாம் பார்த்தா சரியா முடியாது. அந்த அளவுக்கு அந்த படம் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம் தான் இந்த இளவிழா பூஞ்சிரா. ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல மதுங்கிற ஒரு போலீஸ் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படி டிப்ரெஷன் நமக்கு தெரியும்னா போறதுக்குள்ள 100 சிகரெட் அடிச்சிருவாரு. சரக்கும் அடிப்பாரு. எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹில் டாப்ல தான் இவர் போலீஸா இருக்காரு. இந்த கண்டெய்னர் தான் போலீஸ் ஸ்டேஷன். இவர் தங்குற வீடெல்லாம் இங்க சிக்னல் இருக்காது. சேட்டலைட் கம்யூனிகேஷன் தான். அந்த லைஃப் ஸ்டைல் ஜியோகிராஃபி எல்லாம் செமையா காட்டியிருப்பாங்க. அந்த கிளைமேட்ல நம்மளே அந்த இடத்துல வாழ்ற ஒரு ஃபீலை கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம அந்த ஃபீலுக்கு வந்த அப்புறம் இவங்க சமைச்சு சாப்பிட்டு இருக்கும்போது ரேடியோல ஒரு டெத் நியூஸ் கேட்டு சாப்பிடுற மைண்ட் செட்டே போய் கூட இருக்க அந்த போலீஸ் சாப்பாட்டை கொட்டலான்னு போவாரு. அப்போ 2 நாய் கூலி பறிச்சுட்டு இருக்கும். இங்க பார்த்தா ஒரு பாடியோட விரல் மட்டும் தெரியும். கூட இருக்கிற இவன் தான் அந்த பாடியை போட்டிருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் கிட்ட கேட்டா இவனையும் போட்டு தள்ளிடுவான். வெளியில தகவல் சொல்லணும்னா போன் சிக்னலும் இல்ல, சேட்டலைட் ரேடியோல தான் சொல்ல முடியும். அதுவும் இவனுக்கு தெரியாம சொல்ல முடியாது. ஃபுல் படத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்காத மாதிரி இந்த கதை இதுக்கப்புறம் அப்படியே மாறிடும். புரியல, கூட இருக்கிற போட்டு தட்டாரா? இன்னைக்கு நம்ம இந்த லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற படம் நாயாட்டு. ரொம்ப விறுவிறுப்பான படம். அடுத்து என்ன ஆகும்னு நம்மளையே பதட்டமா வச்சிருக்க டிராமா த்ரில்லர் படம். படத்துல 3 மெயின் கேரக்டர்ஸ் பிரவீன், மணியன், சுனிதா. ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல சிலர் வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தர் காம்பவுண்ட் வால்லயே பாக்கு போட்டு துப்புறத பார்த்து மணியன் டென்ஷன் ஆகி கத்துறான். ஆல்ரெடி வேற ஒரு டென்ஷன்ல இருக்க பிரவீன் கிட்டையும் மொபைல கீழே தெரியாம தட்டி விட்டதுக்கு தேவையில்லாம ஓவரா பிரச்சனை பண்ண சண்டை முத்தி போய் அவனை அடிச்சு லாக்அப்ல உட்கார வைக்கிறாங்க. அடிச்சதா அவங்க சைட்ல இருக்கிற ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். அவனுக்கு அரசியல் சப்போர்ட் இருக்கனால அப்பவே வெளியே வந்துடுறான். நெக்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல நல்லா சரக்கு போடுறாங்க பிரவீனும் மணியனும். முடிச்சிட்டு பிரவீன், மணியன், சுனிதா 3 பேரும் ஜீப்ல கிளம்ப மணியனோட சொந்தக்கார பையன் குடிக்காம இருக்கான்னு அவனை வண்டி எடுக்க சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பைக் குறுக்க வரும். இடிச்சிடுறாங்க. வண்டி ஓட்டிட்டு வந்த பையன் ஓடி போயிடுறான். யாருன்னு போய் பார்த்தா அந்த குரூப்ல இருந்து வீடியோ எடுத்தானே அந்த பையனுக்கு நல்ல வேலை உயிர் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. போன உடனே பையன் டெட்னு சொல்றாங்க. அங்கதான் அந்த தலித் குரூப்பும் இருக்காங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வந்துருவாங்க. பெரிய போலீஸ் மேட்டர் கேட்டுட்டு வீடு பாத்துக்கலான்னு சொல்றாங்க. அப்போ போன்ல மணியனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ பை எலெக்ஷன் வரப்போறதால தலித் மக்கள் ஓட்டு வேணும்னு இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டா இந்த 3 போலீஸையும் உள்ள போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும்னு பிளான் போட்டுறாங்க. பெரிய போலீஸ் வீடு பாத்துக்கலான்னு பொய்ய சொல்லிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ண பிளான் பண்றான். அதுக்குள்ள 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்து பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. கேஸ் சிபிஐக்கு மாத்தி 3 பேரையும் பிடிக்க சொல்லியிருப்பாங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆல்ரெடி இருந்த பகையில தலித் பையனை இடிச்சு கொண்டதா ஃப்ரேம் பண்ணிருவாங்க. இவங்க வண்டி ஓட்டலன்னு சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ண வழி இல்ல. இவங்க இனி போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது, இவங்க நிரபராதினும் நிரூபிக்கணும். அதுதான் மீதி கதை. இதுக்கப்புறம் பல த்ரில் மொமெண்ட்ஸ், பல இமோஷனல் மொமெண்ட்ஸ்னு படம் சலிக்காம போகும். கதையை பாருங்களேன், போலீஸ்க்கே பிரச்சனைன்ற மாதிரி.
இந்த 10 படமும் உங்க டைமுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். எங்களை மாதிரி நீங்களும் சினிமா லவர்ஸா இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மிஸ் பண்ணக்கூடாத படங்களை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதான்னு இங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா அதையும் சொல்லுங்க. தொடர்ந்து ஒரு சீரீஸா இதை எடுத்துட்டு போலாம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை. கண்டிப்பா சீரியஸா பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா இவர் சொன்ன படங்கள்ல கொஞ்சமா நான் பார்த்துட்டே வருவேன். சார் நான் பார்த்த படங்கள் எதுவுமே இல்லைங்க இந்த லிஸ்ட்ல. அதான் ஒரு வருத்தமா இருக்கு. இது ரொம்ப இன்டென்ஸாக என்ன சொல்கிறது, தெரியாத படங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காருல. ஸோ அதுதான் முக்கியம். எனக்கு தெரியாத படங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஆல்ரெடி தெரிஞ்ச படங்களே தெரிஞ்சுக்கிறத விட நான் வந்து என்னென்ன படம் பார்த்துருக்கேன்னா, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நான் சொல்கிற படங்கள்லாம் ஜோஜி ஃபஹத் ஃபாசிலோட படம், கும்பலாங்கி மேன்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லாம். தெரியாத படமே சொல்கிறேனே, ஜோஜி. அப்புறம் அடியோஸ் அமிகோ, அந்த இது அன்வே சிவமாக இருக்குன்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு கிளிப் வந்தப்போ அதான் அடியோஸ் அமிகோ. அப்புறம் ஜோ அண்ட் ஜோ, அது கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்கும். ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்க பாண்டிங் மாதிரி காமிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கும். மேத்யூ தாமஸ் தான் இருப்பார். ஸோ அந்த படம். நேமர், அந்த படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ஃபன்னானது தான். ரொம்ப இன்டென்ஸாக அந்த மாதிரியான படங்கள்னால் சூக்ஷம தர்ஷினி நஸ்ரியா அவங்களோட படம். அது நல்லா த்ரில்லர் மூவி. அது ஓகே, க்ரைம் த்ரில்லர் தான் அது. வேறு நூக்கள் 1008ன்னு நினைக்கிற படம் பேர். அது சரியாக படம் டைட்டில்னு சரியாக ஞாபகம் இல்லை. 12th மேன் மாதிரி தான் அதுவும். அந்த தான் சொல்கிறாங்களே, ஒரு கேம் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கேம் மாதிரி தான் ஆரம்பித்து ஒரு அந்தரங்க விஷயங்கள்லாம் வெளில வந்து அந்த மாதிரி தான் அந்த படமும் இருக்கும். ஒரே இடத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை தான் அது, அந்த படம். அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரோமன்சம், கும்பலாங்கி நைட்ஸு, அப்புறம் பிரேமலு, பிரமயுகம், ஜனகணமன, ஐயப்பனும் கோசியும், அங்கமலி டைரிஸ், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மஞ்சுமல் பாய்ஸ், மின்னல் முரளி. அப்புறம் டொவினோ தாமஸ் தான் இந்த இன்னொரு படத்தை நடிச்சிருப்பாரு, வெள்ளம் கூட வரும் ஊரில். டொவினோ தாமஸ் அப்புறம் லால், அவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஞாபகம் வராங்க. அப்புறம் கலையரசன், நம்ம தமிழ் ஆக்டர் இருக்கார்ல, அவர் கலையரசன், அவரும் நடிச்சிருப்பாரு. தமிழ் பர்சனாக தான் இருப்பார், மதுரக்காரராக நடிச்சிருப்பார் அந்த படத்தில். 2018 நினைக்கிறேன் படம் பேர். ஸோ அந்த படம். அப்புறம் திருஷ்யம், இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது தான். அப்புறம் ஜீத்து ஜோசப் இருக்கார்ல, அவர் வந்து தமிழில் வந்து பாபராஸ் ரீமேக் பண்ணார். அது போக கார்த்தியன் ஜோதியா நடிச்சு தம்பின்னு ஒரு படம் வந்துச்சுல, ஸோ அந்த படத்தோட டேரக்டருமே அவர் தான். அதுலேயுமே செம ட்விஸ்ட்டு, செம த்ரில்லராக தான் போகும். அதோட நல்லாயிருக்கும். நிறைய படம் ஞாபகம் வரல, நிறையா பார்த்துருக்கேன். இதுக்கு மேலேயுமே நிறைய மலையாள படம் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஆனால் இவர் சொன்ன மூவிஸ்லாம் பார்த்துங்களேன், ரொம்ப யாருக்குமே தெரியாத மூவிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ நான் பார்த்த மூவிஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மூவிஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இந்த சீரீஸில் இவரோட நெக்ஸ்ட் வீடியோ வரதுக்குள்ளே நான் ஏதாச்சும் இவர் சொன்ன ஒரு சில மூவிஸ் பார்த்துடணும் அப்படின்னு நான் ஒரு சபதம் மாதிரி எடுக்கிறேன். அந்த வீடியோ வர்றதுக்குள்ளே ஏதாச்சும் பார்த்துட்றேன் இவர் சொன்னதில். எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. கான்செப்டே பாருங்களேன், ஒன்றும் சிம்பிளாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. அதான் மலையாளம் மூவினாலே அதுக்கு தான் பேர் போனது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். மோர் அப்புறம் வரேன்.